அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடியின் செயலராக சக்தி காந்ததாஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநராக இருந்த சக்தி காந்ததாஸுக்கு பிரதமரின் செயலர் என்ற தற்போது பொறுப்பு கூடுதலாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ சக்தி காந்ததாஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தகவல்கள் என்ன, அவருடைய பின்புலம்? ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்து கடந்த ஆண்டு டிசம்பர் 10 ஓய்வு பெற்ற சக்தி காந்ததாஸ் தற்போது பிரதமருடைய இரண்டாவது முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருடைய ஓய்விற்கு பிறகான இந்த ஒரு நியமனம் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியுடைய 25வது கவர்னராக இருந்த அவர் கடந்த 2018 ஆண்டு முதல் 2024 டிசம்பர் மாதம் வரை ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராகவும், அதற்கு முன்னர் 2017-18 ஆண்டுகளில் G20 ஷெர்பாவாகவும் அவர் பணியாற்றியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 15வது பினான்ஸ் கமிஷன், அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தினுடைய செயலராகவும் அவர் இருந்த நிலையில் தற்பொழுது அவர் பிரதமருடைய செயலர்கள் முதன்மை செயலர்கள் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே PK மிஸ்ரா கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமருடைய முதன்மை செயலராக இருந்து வரும் நிலையில் தற்போது முதல் முறையாக பிரதமருக்கு 2 முதன்மை செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மறு உத்தரவு வரும் வரை சக்தி காந்ததாஸ் பிரதமருடைய 2வது முதன்மை செயலராக செயல்படுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக ரிசர்வ் வங்கியுடைய பொறுப்பிலிருந்து அவர் ஓய்வு பெற்ற பிறகு அதிகாரப்பூர்வ இந்த ஒரு நியமனத்தை தற்பொழுது மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கூடுதல் பொறுப்புகள் என்பது அவருக்கு மத்திய அரசில் இடம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல்களானது வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பிரதமருடைய முதன்மை செயலராக தற்பொழுது சக்தி காந்ததாஸ் தமிழ்நாடு கேடரை சேர்ந்த IAS அதிகாரி சக்தி காந்ததாஸிற்கு வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வருவாய்த்துறை, குறிப்பாக நிதி அமைச்சகத்தினுடைய பல்வேறு துறைகளில் அவர் செயலராகவும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மட்டுமல்லாமல் பொருளாதாரத்துடைய செயலராகவும் இருந்தது. அதன் பிறகு G20 அந்த ஷெர்பாவாக இந்தியாவுடைய தலைவராக இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் 15வது பினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் மட்டுமல்லாமல் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் வரை படிப்படியாக அவருடைய அந்த ஒரு ஏற்றம் என்பது கண்ட நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 10 தான் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னராக அவர் ஓய்வு பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அவர் ஓய்வு பெற்ற அந்த 2 மாதத்திற்குள்ளாகவே தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசில் அவருக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்பது பிரதமருடைய 2வது முதன்மை செயலர் என்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு பொறுப்பாக தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.